ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட்டு பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் 60 என அறிவித்த பிறகு வெளியான அந்த பிடிஎஃப் செலெக்ஷன் லிஸ்ட்டு, சரிங்களா? இதை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. சார் அவைலபிளாக இல்லை, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுதான் இது பார்த்துக்கோங்க. இது வந்து டெட்டு பேப்பர் 1ஓடது, லாங்குவேஜ் வந்து தமிழோடது, சரிங்களா? அனைவருக்கும் 60 என அறிவிக்கப்பட்ட பிறகு பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் எந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்கனாலும் 60 மார்க் இருந்தீங்கன்னா குவாலிஃபை அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு. ஸோ உங்கள் நம்பரை செக் பண்ணால் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆக்சுவலாக தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 598 பேர் பக்கம் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. 60 பாஸ் மார்க் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பார்ப்பீங்க. வேரியஸ் மார்க் இருக்கும். 67, 69, 61, 60, 64, 74, 73, 71, 70, 73, 61, 60, 60. சில பேர்லாம் பார்டரில் குவாலிஃபை ஆகிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் யாராவது நீங்கள் செலக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆக்சுவலாக கேட்டிங்க. சார் எங்களுக்கு வந்து இது லிஸ்ட்டு பார்க்கணும், எங்கள் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 பேஜுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து இருக்குது, சரிங்களா? அதனால் செக் பண்ணுங்கள். பொறுமையாக பாஸ் பண்ணி கூட செக் பண்ணுங்கள். இல்லை அப்படியும் விசிபிளாக இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? கிட்டத்தட்ட 598 பேருக்கு இது வந்து வெளியாகிருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். அடுத்த சப்ஜெக்ட்ஸு பேப்பர் 1ல் இது அதர் லாங்குவேஜ் இருக்கும், தெலுங்கு இருக்கும், சரிங்களா? டெட்டு பேப்பர் 1ஓட தெலுங்கு ரிசல்ட்ஸாக இருக்கும். 10 பேர் பக்கம் குவாலிஃபை இருக்காங்க. நம்ம டெட்டு பேப்பர் 2 பார்க்கலாம். அதில் வந்து சோசியல் சயின்ஸு, மேக்ஸு இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை பார்க்கலாம், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டெட்டு பேப்பர் 2 தமிழ் லாங்குவேஜ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு. இதுவும் அதிகமான பேர் குவாலிஃபை ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேஜுக்கு இருக்குது. ஸோ எம்பிசி, டிஎன்சி, ஓசி எல்லா கேட்டகரியுமே பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா 60 மார்க் இருந்தால் குவாலிஃபைடு, ஓகேங்களா? 15 பேஜுக்கு இருக்குது. இதுலேயும் கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் வந்து குவாலிஃபை ஆகிருக்காங்க. நான் மெதுவாகவே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட இதில் 500க்கு மேலே அதில் குவாலிஃபை ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 15 பேஜுக்கு இருக்குது, சரிங்களா? ஸோ நம்பர் செக் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 518 பேருங்க. 518 பேர் இதில் குவாலிஃபை ஆகிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது பார்ப்போம். இது வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இன்னும் இருக்குது. அதே மாதிரி இதில் அதர் லாங்குவேஜ் இருக்குது. அதர் லாங்குவேஜ் கம்மியாக தான் இருக்கும், அது தேவையில்லை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சோசியல் சயின்ஸுக்கு போயிடுவோம். இது தெலுங்கு, சரிங்களா? மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் தெலுங்கு கேண்டிடேட்டு. அதில் வந்து ஒரு 5 பேர் குவாலிஃபை, சரிங்களா? நெக்ஸ்ட்டு போவோம். கடைசி பிடிஎஃப். இது வந்து தெலுங்கு சோசியல் சயின்ஸுங்க. இதில் ஒரு 18 பேர் குவாலிஃபை இருக்கிறாங்க. தெலுங்கு சோசியல் சயின்ஸு. தமிழ் சோசியல் சயின்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். நம்ம இப்போ அவைலபிளாக இல்லை வெப்சைட்ஸில் ஆக்சுவலாக, அதனால் நம்ம டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது தமிழுங்க, சோசியல் சயின்ஸில் 24 பக்கத்துக்கு 24 பேஜுக்கு இருக்குது. இதில் ஓரளவுக்கு டீசெண்டாக குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓகேங்களா? கிட்டத்தட்ட இதுவும் இல்லை, இருக்கிறதுல இதுதான் அதிகமாக குவாலிஃபை ஆகிருக்காங்க. 24 பேஜுக்கு இருக்குது பாருங்கள். மற்றதெல்லாம் 18 பேஜுக்கு தான் இருந்தது. இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 799 பேருங்க. இதில் தான் அதிகமாக குவாலிஃபை ஆகிருக்காங்க, சரிங்களா? எல்லாம் பாருங்கள். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தவருடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.